உங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்குமோ சார்? உயிர். ஓகே. ஏன்னா அந்த செமிஃபைனல் போட்டோல பாத்துறதோ இந்த பக்கம் வந்து டிஆர் சார் நிப்பாரு. ஆனா நீங்க ஒரு எடிட் பண்ணி ஒரு வெர்ஷன்ல போட்டு கமல் சார் இந்த பக்கம், கமல் சார் இந்த பக்கம், விஜய் சார் இந்த பக்கம். விஜய் சார் மேல இவ்ளோ கிரேஸ் இருக்கா இவருக்கு? ஏன் விஜய் மேல இவ்ளோ கிரேஸ் இருக்கு? அது ஆட்டோமேட்டிக்கா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரோம் அப்படின்னாலே நமக்கு ஏதாவது ஒரு புஷ் இருக்கணும்ல நமக்கு. இவர் ஆட்டம் வரணும், அவரை மாதிரி வரணும். ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான். பட் எனக்கு கமல் சார் வந்து சினிமாவோட குரு, விஜய் சார் வந்து ஃபேன். ஏன்னா இப்போ கூட அவருக்கு 55ஓ 56ஓ ஒரு ஒரு புக் ஸ்டெப் ஆடிருக்காரு. நம்மலாம் அந்த வயசில் என்ன பண்ணுவோம், இப்போ பார்க்கும்போதே அந்த ஸ்டெப்பெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுது. நம்ம இந்த வயசில் எப்படி இருப்போமோன்றது இல்லை. எனக்கு விஜய் சார் வந்து ஃபிட்னஸாக இருக்கட்டும் அண்ட் அந்த சைலன்ஸாக இருக்கட்டும், எனக்கு அந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. எனக்கு செட்டில் கூட எனக்கு ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறவங்க எல்லாருமே என்னை பார்த்து சொல்கிறது ராகவேந்திரன் ஆட்டிடியூடு. ஓகே. அப்படி எனக்கு சைலண்ட்டாக இருந்தால் தே ஸ்டாம்ப் யூ ஆட்டிடியூட். நீ 4 வார்த்தை என்கிட்ட வந்து பேசினா தான் நான் யாருன்றதே உனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இதுலலாம் விஜயன் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனு. ஓகே. கமல் சார் ஆப்வியஸாக யாருக்கு தான் ஆசை இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு லெஜண்ட் கிட்டேருந்து ஒரு கான்சலேஷன் சர்டிஃபிகேட் வாங்கினாலே பெரிய விஷயம். ஸோ இது நாளைக்கு நடக்கலாம்ன்றது ரொம்ப கம்மியான ஒரு இதுதான். அதனால ஓகே. ஸோ அதனால ஏஐ அப்படின்ற ஒருத்தன் வந்து நம்மளை அப்பப்போ காப்பாற்றிக்கிட்டு இருக்கான், நம்மளோட கனவை எல்லாம் பூர்த்தி பண்ணுறான்றதுனால அப்படி ஒரு இதை கிரியேட் பண்ணி போட்டேன் நான்.